வசனம் தியானத்தின் தலைப்பு இடைவிடாமல். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு நாம் வேலை செய்யாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பது என்ற அர்த்தமல்ல. ஒரு காரியத்தை நாம் தினமும் தொடர்ச்சியாக செய்கிற போது அது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றிலேயும் ஜெபிக்கிற பழக்கம் நம்மில் இருக்க வேண்டும். அதாவது ஜெபிக்கிற சிந்தை, ஜெபிக்கிற மனப்பான்மை, தேவனோடு இடைவிடாத தொடர்பு நம்மிலே இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக நாம் ஜெபிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதற்காக ஜெபிக்கிற பழக்கம் நம்மிலே உண்டாகும். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனை இடைவிடாமல் துதிக்கும் சிந்தையும் நம்மிலே காணப்படும். தானியேல் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டுக்குள்ளே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் ராஜாவை தவிர தேவனை நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்கக்கெபியிலே போடப்படுவார்கள் என்ற கட்டளை இருந்தது. தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா எப்படியாவது தானியேலை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். தானியேலை சிங்கக்கெபியில் போடுவதற்கு முன்பாக ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தானியேலை சிங்கக்கெபியிலே போட்ட அன்று ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. காலமே கிழக்கு வெளுக்கும் போதே ராஜா எழுந்திருந்து சிங்கக்கெபியின் அருகே வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். அப்பொழுது தானியேல், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்றார். இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தானியேலை காப்பாற்ற தரியு ராஜா பிரயாசப்பட்ட போதும் அவனால் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தானியேலை சிங்கக்கெபியிலிருந்து தப்புவித்தார். நாமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் தேவனை ஆராதிப்போம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இடைவிடாமல் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு இடைவிடாமல் ஜெபிக்கவும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை எங்களுக்குள் தந்து தொடர்ந்து தேவனை ஆராதிக்க எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.